டேய், என்ன நீயா எடுத்து போட்டு நீயா தின்னுக்கிற? இங்க பாரு, ஒருத்தன் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பார்க்க வேணாம் அவனை. என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ, என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி சல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கு என்ன? ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேனே. சமையல கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்காடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். டேய் நாயா, இப்படியே உட்கார்ந்துருக்காத, பூனை வந்து மூஞ்சியை நக்கிற போது. போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் டேய், நான் பாத்துக்கண்டா, போடா, கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. இப்போ என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கையே. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையல்? ஏண்டா இந்தா சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு, சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல? இல்ல பாட்டி, கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி, மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமாலாம் பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்கானுங்களே, எங்க அப்பா. பாட்டி 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 பாட்டி, நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ, நீ தாண்டி பாட்டிக்கேத்த பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற ஆளுங்க நம்ம பயலுகளா தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்ட இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய், வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்குங்க. சோறு போடு போடு. அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிராத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ பாட்டி. ஒரு ரூபா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறிய. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். தம்பி, என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி, அவருக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறா. ரொம்ப காருக்குடா. மிளகா சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல? ஏ தம்பி, என்ன எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா? இவ்வளவு பெரியா போடுற? பசியே பண்ணா. என் தம்பியாடா நீ? அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம 6 நாள் நான் பட்டினி கிடப்பேன்டா. 7வது நான் எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும். அது இப்பவே சாப்பிட்டுலாம் வாங்கண்ணா. தம்பி, உனக்காக என் கொள்கையை லூஸ் பண்ணிக்கிறேன். கிளம்புடா. இருட்டுக்குள்ள என்னென்னத்தை எங்கெங்க வச்சிருக்க ஆளுகளோ தெரியலையேடா. அண்ணா, மீன் குழம்பு வாசனை சூப்பரா அடிக்குது.
நம்மள கவுக்கணும்னு பிளான் பண்ணியே சமைச்சிருப்பாளுங்க. திறந்து பாரு. ஐயோ பாக்கறது கண்ணு தெரியலையே. தெரிஞ்சா என்ன, பசி தாங்க முடியல. எடா ஒரு கட்டு கட்டலாம். தட்டு எடு. எங்க இருக்கு? கிளவி எந்திரிச்சு உருட்டு விட்டுனா எந்திரிக்க மாட்டாங்களா? வாடா போயிடலாம். என்ன மாமா இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, சமயக்கட்டுல ஒரு வீணை பூந்து வாசிக்குது வாசிக்குது. வீணை இல்ல பூனை. வாடா. என்ன விஷயம்? பொட்டிகளை வேடா. ஏன் கிடைச்சீங்க? ஏண்டா உன்ன மாதிரி அநாத நாய்களுக்கெல்லாம் அந்த வீட்டுல இடம் இருக்கும்போது கூட பிறந்த எங்க அக்காவுக்கு இடம் இல்லையா? யாரை கேட்டா வெளியே போக சொன்ன? நான் எங்க போக சொன்னேன்? காரணம் இல்லாம அடிக்காதீங்க. அடிக்காம இருக்கிறது. எங்க அக்கா அந்த ஊர் பேர் தெரியாதவங்க கூட ஓடி போயிட்டாளா, இல்ல புழங்காத ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாளா? பாரு, எங்க மாமன் தங்கண்டா. அப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் எங்க அக்கா ஓடி போனா திருப்பி வரதுக்கு 20 வருஷம் ஆகுது. மறுபடியும் ஓடி போயிட்டா எங்க நிலைமை என்ன ஆகுது? ஐயோ, அண்ணன் தம்பி மாறி மாறி அடிக்கிறாங்களே. என்னடா மாறி மாறி? கேக்குற கேள்விக்கு இல்ல ஆமான்னு சொல்லணும். சரிங்க. என்ன சொல்றீங்க? இல்ல ஆமா. இல்ல ஆமா. தட் இஸ் கரெக்ட். அது மட்டும் இல்ல, என்ன எங்க அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரு இருக்கா? வேளா வேலைக்கு சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? அதான் உங்க ஆத்தா இருக்க. என்னடா ஆத்தா இருக்கா? கல்யாண வயசை கடந்து போயிட்டு இருக்கிற எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அந்த கிழவி. இதுவே எங்க அக்காவா இருந்திருந்தா அக்கா தங்கி சீர் செய்யறதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல? ஆமாண்ணே, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் எல்லாம் வச்சு. டேய், இது நியாயமே இல்லடா. கல்யாணத்துக்கே 2 பேருக்கு வக்கில்ல, அதுக்குள்ள புள்ள குட்டி வரைக்கும் போயிட்டியே. தம்பி, எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சின்ன தம்பி, அந்த பொட்டி தூக்கு. டேய், பொட்டி எடுனா எடுத்துருவியா? அக்கா தம்பி பாசம் என்ன அருணா கையில அத்து விடுறதுக்கு? அவங்க 2 பேசுறதா, நாங்க 2 பேசுறதா? அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யார் கிட்ட கோச்சுக்கிறது? பொட்டி எடுத்து போய் உள்ள வைடா. இனிமே இந்த வீட்டுல இருந்து யாரும் என்ன கேட்காம வெளியே போக கூடாது. பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதெல்லாம் பெருசா நினைக்காம மன்னிச்சிடறாங்கல்ல, அது மாதிரி தான் நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை மன்னிச்சிருங்க. டேய் தம்பி, அக்கா நம்மள மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போகுது? அக்கா சமையல் பண்ணியாச்சா? பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த கிழவி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க 2 பேருக்கு நாக்கே டெத் ஆயிருச்சு. அக்கா, இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு, நாங்க 2 பேரும் வயிறார சாப்பிடுறோம். என்ன மிருதங்கத்தை வச்சுட்டு ரிசர்ச் பண்றியா நீ? இல்ல மாமா, நம்ம மாதிரி வீட்ல எல்லாம் வேட்டை துப்பாக்கி, வெட்டி வச்ச மாந்தலை எல்லாம் வச்சிருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம மிருதங்க வச்சிருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள 2 கலைஞர்களை வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டிய. எங்க 2 பேருக்கு கிரேட் இன்சல்ட். என்ன மாமா சொல்றீங்க? எங்க அண்ணாவுக்கு மிருதங்க சக்கரவர்த்தின பேரே வைக்கலாம். அவர் வாசிக்க தொடங்கினாரு 24 hours வாசிட்டே இருப்பாரு. மழை பெஞ்சா கூட நிப்பாட்ட முடியாம. தம்பி, ரொம்ப புகழாதடா. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ மட்டும் லேசுப்பட்ட ஆளா? நீ பாட்டு கட்டுற வேகத்தை பார்த்து உனக்கு கத்து கொடுத்த வாத்தியாரே ஊரை விட்டு ஓடில. ஏன் ஓடிட்டாரு? இனிமே இந்த ஊர்ல இருந்தா சங்கீதத்துக்கு கெட்ட பேர் வந்துரும்னுதான். 2 பேருக்கும் சங்கீதத்து மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அட நீ ஒண்ணு, இவனுங்களுக்கு எங்க சங்கீதத்து மேல இன்ட்ரெஸ்ட்? அந்த வாத்தியார் பொண்ணு சங்கீதா மேல இன்ட்ரெஸ்ட். பாட்டு கத்துக்கிறேங்கிற சாக்குல அவளை பாக்குறதுக்காக போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. என்னடா பேசுற நீ? ஆத்தா திட்டத்துக்கு என்னைய வைக்கிறீங்க? அருமக்காரன் தப்பா ஆள்காரன் தான் திட்டுவாங்க. என்ன அந்த மிருதங்கத்தை? இந்தாங்க. நாய, இது மிருதங்க மாடா? அத கொடுங்க. டேய் தம்பி, கச்சேரி கலகட்டுன்னு ஒரு பாட்டு பாடு. அட நீங்க வேற சும்மா இருங்கண்ணா. அட சரத்தான் பாடுற, அண்ணன் தான் கேக்குறான்ல. முடியாதுமா. பாடு தம்பி. பாடுறேன்னா அட சும்மா இருங்க. கொஞ்சம் உன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, பாடுங்க. மாமா சரி சரி பாருங்க. சரி சரி மாமா ஆரம்பிச்சாண்டா. டேய், என்னது? பாடுங்க மாமா, எனக்காக ப்ளீஸ். டேய் தம்பி. அண்ணா, என்னடா இது புதுசா ஏன் போட்டோ மாட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற? அண்ணே, இவ்வளவு நான் உங்க அறிமுக பெருமை தெரியாம இருந்துட்டேன்னு. நீங்க யாருண்ணா? நான் உன் அண்ணன். இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா, தம்பி. என் தெய்வம். இனிமே காலங்காத்தால முழிச்சா அது உங்க மூஞ்சில தானே முழிப்பேன். தம்பி, என்னடா இது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அப்படி அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. எப்படி விட்டா ஒரே அடியா போறிய? பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன். எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு. சரி அண்ணா. இந்த பாரு, ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டை ஆக்கிறாத என்ன? இவனுக்கு 4 கழுத வயசு ஆகுது.
இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இருந்தது? உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே. அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்து, நீயே சொல்லு, காலங்காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? டேய், ஐயோ அண்ணா, மாப்பிள்ள ஏதோ தூரத்து வரம்புற மாதிரி கல்யாணம் முடிஞ்ச கையோட பரப்பிட்டீங்களே, ஒரு 4-5 நாளைக்கு இருந்துட்டு போகலாமே. மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் இருந்திருந்தா மாச கணக்குல இருந்துட்டு போலாம், தப்பு இல்ல. விருப்பம் இல்லாத கல்யாணம் வீட்டுல இருந்தா வீண் வம்பு தான் வரும். நாங்க புறப்படுறோம். என் கல்யாணத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை இந்து கல்யாணத்துலாவது சரியாயிடும் நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சேம்மா. ஒண்ணும் ஆகலம்மா, நீ சங்கடப்படாம போ. என் பேத்திக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. நீ சந்தோஷமா போக்கா. இந்துவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாப்போம். அப்பவும் மாமா கோபம் தெரியலன்னு வை, பிறக்கிற குழந்தை விட்டு மாமா மூஞ்சில மூத்திர அடிச்சிடும். போ, அட சீக்கிரம் உட்காரு. விட்டு போயிட போறாரு. அட கதவை சாத்திக்கா.